எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிருந்தோம். கல்பா வரைக்கும் அங்கே இருக்க ஹேங்கிங் கார்டன் தான் போயிருந்தோம். என்னோட ட்ராவலிங் பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் கார்டன் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஹேங்கிங் கார்டன் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமை தான் கிளம்பியிருந்தோம். ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு தான் ஜாயின் பண்ணி போயிருந்தோம். நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. எங்கேயாவது 1-2 ஸ்டால் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு செட் ஆகாது. டீ காஃபி அந்த மாதிரி வேணும்னா நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 40 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஆனால் கல்பாவில் பார்த்திங்கன்னா 35 தான் இருந்துச்சு அப்படின்னு காமிச்சிருந்தது. எப்படியும் வெயில் இருக்கும்டா அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிருந்தோம். எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஷார்ஜாலேருந்து கிளம்பி ஓரளவுக்கு வந்துட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது இன்னும் நாங்கள் ஹேங்கிங் கார்டனை ரீச் பண்ணுறதுக்கு. சரி, ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு உட்காந்துருந்த போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு, மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் செம்ம வெக்கையாக இருந்துச்சு. ஸோ மழை வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்றதுக்காக பாயெல்லாம் விரிச்சு போட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ் தாங்க இருக்கும். மேலே இருந்த அந்த க்ளவுட் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இந்த மழைகளோட ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படியே கீழே அப்படியே பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இந்த லோ லெவல் க்ளவுட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரோட்லேயும் அப்படியே போகுதுங்க. அதோட செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரோம் அடிக்குள்ள இந்த காற்று, அந்த காற்றும் அப்புறம் மழை பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக விழுது. அப்புறம் நாங்கள் வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நிற்கிறோம். அங்கே கீத்துலேருந்து அப்படியே மழை தண்ணி அப்படியே மேலே கொட்டிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் எல்லாரும். குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. இந்த மழை வரதுக்கும், அதாவது ரெயினுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க இந்த மவுண்டனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு மவுண்டன் தான். எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு மவுண்டன் தான் இருக்கும். அந்த மழைக்கும் அந்த மவுண்டனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் மழையை பார்த்துருக்கோம் தாங்க, பட் இந்த ஏரியாவில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா மழை வரும்போது இந்த ஏரியாவுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. இது சடனாக பெஞ்ச மழைன்றதுனால எங்களுக்கு இந்த ஒரு கண்கொள்ளா அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சுது. எல்லோரும் தொப்பறையாக நனைஞ்சிட்டோம். குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் ட்ரெஸ் மாற்றியாச்சு. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ மழை பேஞ்சு முடிஞ்சு அடுத்த வெயில் வந்துருச்சு. வந்தோடனே அந்த வெயிலே ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக காய வச்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ஹேங்கிங் கார்டனுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்ததே ஹேங்கிங் கார்டன் பார்க்குறதுக்கு தான். பட் நாங்கள் அதை பார்க்கல. மழையில் நல்லா என்ஜாய் பண்ணவும் 6 மணிக்கு தான் ஹேங்கிங் கார்டனே நாங்கள் ரீச் ஆகும். வர வழியிலே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஹேரு எல்லாத்தையுமே வண்டியிலே அப்படியே காய வச்சுக்கிட்டே வந்தாச்சு. ஏன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு சூடு காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்ச இடமே தெரியாமல் போயிடுச்சு ஒரு 20 மினிட்ஸில். நம்மளுக்கு இதோ இப்போ வீடியோவில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஹேங்கிங் கார்டன். அந்த கல்பாக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு டனல் மாதிரி வருது. அந்த டனல் அப்படியே எக்ஸிட் ஆன உடனே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேங்கிங் கார்டன் இருக்குது. நல்லா லைட்டு செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ளூ கலரில். ஹேங்கிங் கார்டன் உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் டிக்கெட் எடுத்தாங்க, கொஞ்சம் பேர் டிக்கெட் எடுக்காமல் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்குடா டிக்கெட் எடுக்கணுன்ட்டு நாங்களும் ஃப்ரீயாகவே உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் வீடியோ கடைசியில் தான் சொல்லுவேன். பகலில் பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் போல் இந்த ஏரியா. நல்லா கல்லெல்லாம் ஈவனாக அடுக்கி வச்சு அழகாக இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்கே லைட் செட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நம்ம மேலே ஏறி போய் வந்து அந்த எஜ்ஜில் நின்று வியூ பார்க்கலாம் போல். பட் நாங்கள் மேலே ஏறல. இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸு பார்க்க தான் சின்னதாக இருக்குது. ஆனால் மேலே ஏறணுன்னா கால் வலி பெண்ட் எடுத்துரும் அப்படின்ட்டு திரும்பி நம்ம ஊருக்கு வர 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் வேணான்ட்டு கீழேருந்தே பார்த்துக்கிட்டோம். கீழேருந்தே நல்ல வியூ சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த கார்டனை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி தான் வச்சுருந்தாங்க. நல்ல வேலைங்க மழை பெஞ்சதுனால இங்கேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடு வந்து நம்மளுக்கு தெரியலை. ஹியூமிடிட்டி மட்டும் கொஞ்சமாக இருந்துச்சு, லைட்டாக. அந்தளவுக்கு இல்லை. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு நம்ம வந்த நேரம் போல். இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹேங்கிங் கார்டனை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மதியானம் போல் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வந்தால் ஈவினிங் டைம் வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வெளிச்சத்துலேயும் பார்க்கலாம், நைட்லேயும் பார்க்கலாம். ரெண்டையும் பார்த்தாலுமே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். பட் இன்னொரு வாட்டி வரணும். பகல் டைமில் வந்து இந்த சம்மர் முடிஞ்சு வின்டர் டைமில் வந்து பார்க்க வரணும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு கட்டி வச்சுருந்தாங்கங்க. ஸோ நம்மளை எந்த தொல்லையும் பண்ணலை.
அவங்க பாட்டுக்கும் போய் பார்க்கில் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் இந்த ஹேங்கிங் கார்டனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹேங்கிங் கார்டனில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த அளவுக்கு பார்க்கிங் சீக்கிரமாகவே கிடைக்காதே அப்படின்ட்டு நாங்களும் வண்டியை போட்டுட்டு உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வெளியில் போனால், கொஞ்சம் தூரம் கழித்து போனால் பார்க்கிங்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் அங்கே போட்டுட்டு வந்திருந்தோம். பட் ஃப்ரீ கிடையாது, பார்க்கிங் வந்து நம்ம பே பண்ணணும். எங்களுக்கு வந்து 10 dirhams ஆச்சு. நாங்கள் 2 மணி நேரம் அங்கே இருந்தோம் ஹேங்கிங் கார்டனில். அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.